பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ இன்னைக்கான ரெசிபி வந்து பாவக்காய் தொக்கு. கசப்பு இல்லாமல் எப்படி இந்த பாகற்காய் தொக்கு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட மருத்துவ நன்மைகள் நிறைய இருக்கு. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மருத்துவ நன்மைகள் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ப்ராக்கோலி அப்படிங்கிற ஒரு காய்கறி வகை. இதில் வந்து நிறைய பீட்டா கரோட்டின் சத்துக்கள் இருக்கிறதா சொல்லுவோம். அதாவது கண்களோட ஆரோக்கியத்துக்கும் தோலோட ஆரோக்கியத்துக்கும் தேவையான இந்த பீட்டா கரோட்டின் சத்துக்கள் ப்ராக்கோலியில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதை விட 2 மடங்கு அதிகமான சத்து நம்ம பாகற்காயில இருக்கு. கீரைகள்லயே பசலை கீரையில நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதா சொல்லுவோம். அதை விட 2 மடங்கு அதிகமான கால்சியம் சத்து பாகற்காயில இருக்கு. ஸோ எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு நல்லது. பொட்டாசியம் அப்படிங்கிற தாது பத்தி தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். இந்த பொட்டாசியம் வந்து வாழைப்பழத்துல மிக அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா வாழைப்பழத்தை விட 2 மடங்கு அதிகமான பொட்டாசியம் சத்து பாகற்காயில இருக்கு. ஏன் பொட்டாசியம் குறித்து தனியான வீடியோ போட்டேன்னா இதய நோய்களுக்கு எந்த அளவுக்கு பொட்டாசியம் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டேன். ஸோ இதய நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப